இனிமேலும் நீங்க வந்து அவர் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இது சரி இருக்காது. ஸோ ஹார்ட்லி ஒரு ஃபியூ டேஸ் அவரை உள்ள வச்சிருந்ததுனால என்ன சாதித்து விட்டார்கள் இந்த திமுக அரசாங்கம்? ஒரு தனிநபர் வந்து இந்த மாதிரி பேசினதுனால எப்படி படம் ஓடாம போயிடும்? விசாரணை பண்ணி அவர் ஒரு 10 நாள் உள்ள வச்சு என்ன சாதிக்க போறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை ஏன் பேசினேன், எதுக்கு பேசினேன், இதெல்லாம் என்ன கேள்வி? எனக்கு ஏதோ தோணுச்சு நான் பேசினேன், அது தப்புன்னா கோர்ட்டுக்கு போங்க. நீங்க அந்த பக்கம் அந்த மாதிரி சொல்றீங்க, தென்னை மரத்துல ஒரு குத்து குத்துறீங்க, பனை மரத்துல ஒரு குத்து குத்துறீங்க, எதுல தான் நீங்க குத்து குத்துறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம அது கேட்கறது கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் விட சோத்தை விட முக்கியம் ஜாதி தான். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கேரியர் சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா அவரை சிஎம் ஆக்கணும் அப்படின்னா நாளைக்கே நான் சுந்தர் பிச்சையை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்றேங்க. ஒரு நாளைக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அந்த சம்பளம் வந்தாதான் வீட்டில் சோறு போகுமா? எத்தனை கோடி சேர்த்து வச்சுக்கிறாரு, கணக்கில் காமிச்சது எத்தனை, காமிக்காது எத்தனை. எந்த அளவுக்கு இவங்க வந்து விஜயை டார்கெட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு விஜயோடைய வாக்குகள் தான் இன்க்ரீஸ் ஆகும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சாணக்கியர், அரசியல் ஞானி நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். சொன்ன மாதிரி சவுக்கு சங்கருக்கு வந்து கூண்டாஸ் போடப்படும், அதே மாதிரி இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே வரமாட்டாரு, அப்படி இப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு விட்டுருக்காங்க, என்ன ரீசன் சார் இதெல்லாம்? இல்லை, நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம் யார் இந்த மாதிரிலாம் வந்து திமுகவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு. அண்ட் இதனுடைய இம்பேக்ட் அதுதான். ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்படின்றது ஆல்வேஸ் வித் அண்டர் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதிக்கப்படுறவங்க அது என்ன விதமான பாதிப்பு, நீங்கள் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னாலும், ஏன்னா தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவனுக்கு கஷ்டப்படுறவங்க இன்னும் பார்த்தா பாவமாக தான் தோணும். ஸோ அந்த இம்பேக்டை இவங்க யோசிக்கணும் அப்படின்னு இப்போ வந்து கிட்டத்தட்ட 17 கேஸில் வந்து சேர்த்து அவருக்கு இன்டரிம் பெயில் கொடுத்துருக்காங்க 3 மாதத்துக்கு. கூடவே 17 கேஸுக்குமே பெயில் கொடுத்தாச்சு. ஆமாம், 3 மாதத்துக்கு தான். பட் அதுக்கப்புறம் சார், அதுக்கப்புறம் மறுபடியும் வருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதில் சொல்லியிருக்காங்க அதை 3 மாதம் கழிச்சு இந்த டேட்டில் வந்து சரண்டர் ஆகணும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அண்ட் அந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்க விஷயங்கள் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சுற்றி விட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஏதோ ஏற்கனவே ஃபேப்ரிகேட்டட் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளெல்லாம் அதில் இருக்கிறதா இன்றைக்கி நான் பார்த்தேன். இதெல்லாம் எதுக்குங்க? இப்போது நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், ஒருத்தர்கிட்ட போய்ட்டுனா விக்ரம் நீ காசு வாங்கினியா அப்படின்னா, ஆமாம் சார் நான் வாங்கினேன் சார், நான் ஒத்துக்க போகிறேன். கிடையாது. இன்றைக்கி காவல் நிலையங்கள் எல்லாத்துலேயும் வந்து சிசிடிவி வைக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இல்லைங்க நாங்கள் வந்து அவரை விசாரணை பண்ணணும், அவர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் திருப்பி ஒரே ஆளையே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம அன்றைக்கி இன்னொன்று சொல்லியிருந்தோம், இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து இனிமேல் கைதே கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க டைரெக்ஷன்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. இதை எல்லா டிஜிபிக்கும் அனுப்புங்கன்னு வேற வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவராக நீங்கள் ரப்பர் பேண்டை இழுக்கும்போது டொப்புன்னு அறந்துடும், அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகாது இல்லையா? அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. இப்போது அவர் வந்த பிறகு இன்னும் விகரசாக தான் பேசுவார். சரி, அவர் சேனல் இல்லை அப்படின்னாலும் மற்ற சேனலில் பேட்டி கொடுக்குறாருன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா கேக் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. அவங்க அதான் சொல்கிறாங்க, ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் அவதூறு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுக்காக அரெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்றாங்க. இவங்க தான் வந்து கருத்து சுதந்திரம், பாசிசம் அப்படின்னு பாஜகவை பற்றி பேசினுக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாஜகவை என்ன ஒன்றா பேசலாம், மோடி, அமித்ஷா, இங்கே அண்ணாமலை இவங்களெல்லாம் என்ன ஒன்றா பேசலாம், அதெல்லாம் கேள்வியே கிடையாது. இப்படி இருந்தால் அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? இது அகைன் வழக்கமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்களா கோர்ட்டில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொன்றா வந்து பேக் ஃபயர் ஆகினுக்குது. போதா குறைக்கும் இந்த செவிலியர் போராட்டம், அடுத்து வரப்போகின்ற அரசு ஊழியர் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க, ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் இருந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு இல்லை. அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு அப்படின்றது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆனால் அதை யார் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது தான் கேள்வி. இது நாள் வரைக்கும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இல்லை விக்ரம். இவங்களும் வந்து சரியாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அது ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லை என்னன்னு தெரியல, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனுடைய பலனை அனுபவிக்கின்றார்கள். எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு வந்து அப்படியே கொஞ்சமாக வெளில கிளம்பிட்டு இருக்கு.
குக்கருக்குள்ள இந்த கேஸ் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். அந்த ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த சேஃப்டி வால்வ் இருக்குது, அது புட்டுக்குச்சின்னு சொன்னால் அத்தனை கேஸும் வெளில வந்துடும், நம்ம தூண்டு ஓட்டை. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதை வந்து அந்த மூடியிலேருந்து அப்பப்போ அது வெளில வரா மாதிரி விட்டுருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதிக இடம் கேட்டால் திமுக தவறாக நினைக்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருந்ததா செய்தி பார்த்தேன். கரெக்டு. நீங்கள் அதிக இடம் கேட்டால் அவங்க தவறாக நினைக்க மாட்டார்கள், அவங்க கம்மியான இடம் கேட்டால் நீங்களும் தவறாக நினைக்க மாட்டீர்கள். கரெக்டு தானே? எல்லாம் இது ஒன்றுக்குள்ளே ஒன்று தான்ப்பா. சரி, சீட்டு இல்லைன்னா என்ன நோட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்களா? இதில் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை நாங்கள் இனிமேல் அது வாங்க மாட்டோம் அப்படின்னு. பார்க்கலாம், அது தலைவர் சொல்லட்டும், நீங்கள் சொல்லாதீங்க, டக்ளஸு அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இது இப்போ ஒரு இன்டரிம் பெயில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏதோ திருச்சி கேஸுன்னு இருக்காங்க. பட் இனிமேலும் நீங்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது சரி இருக்காது, அது நல்லாவே தெரியுது. ஸோ ஹார்ட்லி ஒரு ஃபியூ டேஸ் அவரை உள்ளே வச்சிருந்ததுனால என்ன சாதித்து விட்டார்கள் இந்த திமுக அரசாங்கம்? கெட்ட பேர் தான். ஓகே சார். பட் ஆனால் இதுலேருந்து ஒரு கேள்வி எழுது சார். என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக சவுக் சங்கர் அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் எப்போ அப்படின்னா, ஏதோ ஒரு டைரக்டரையோ இல்லை ப்ரொடியூசரையோ மிரட்டி 10 லட்ச ரூபா வாங்கி வந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு இந்த 2 பேருமே வந்து நிறையா சேனலில் பேட்டி கொடுத்தாங்களே சார், அது அத்தனையும் பொய்யா? என்னை வந்து இங்கே மிதிச்சாரு, சங்கில் மிதிச்சாரு, 1 லட்ச ரூபா தான் கொடுத்தேன், என்னை பார்த்தா பிச்சைக்காரனா தெரியுதான்னு மிரட்டினார் எங்களையே அப்படின்லாம் சொன்னாங்களே சார். எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு படத்தை வந்து ஒருத்தர் சேனலில் ஏதோ ஒன்று சொல்கிறதுனால நிறுத்திட முடியுமா? அவர் ஏதோ ஒரு படம் எடுத்தேன்னு சொல்ல, படம் ரிலீஸ் ஆயிடுச்சா தெரியல, அது என்ன படம்னு கூட எனக்கு தெரியல. ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சினிமாவை கழுவி ஊற்றுறதுக்குன்னே இருக்காங்க. கழுவி ஊற்றினாதான் சினிமா கரெக்டா வந்து இதில் நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், இவர் வந்து விக்ரம் ரசிகர், இவர் வந்து அருண் ரசிகர். அப்போது விக்ரம் ரசிகரை கழுவி ஊற்றினா அருண் ரசிகர் பார்ப்பாங்க. ஆனால் நாளைக்கு வந்து அருண் ரசிகரையே கழுவி ஊற்றினா என்ன ஆகுங்க? கவலைப்படாத, விக்ரம் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க. அப்படி யாரோ ஒரு குரூப்பு கழுவி ஊற்றுறத பார்க்கறதுக்குன்னே வராங்க. அண்டு இன்னைக்கு எடுக்கிற படங்கள் எது வந்து ஆஹா ஓஹம் சொல்கிற மாதிரி இருக்குது சொல்லுங்கள். இவங்களா ஒரு பில்டப் கொடுத்துக்கிறாங்க, இது வந்து வேற லெவல், இதை தவிர வேற தெரியாது, ஆசம், இந்த 2 வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க, இதையே சொல்லின்னுக்கிறாங்க. நீங்கள் இப்படி படம் எடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஓடும்? படம் நல்லா எடுக்கணும். நான் இவரேன்னு சொல்லலை, மொத்தத்தில் சொல்கிறேன். அப்படி படத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு நடிகருக்காக படம் எடுக்கிறது, கதை அப்படி கிடையாது. அவர் வந்துட்டாரா, அவர் கால் ஷீட் கடிச்சிச்சா, அப்போ அவர் ரசிகர்களுக்காக படம் எடுக்கிறது, அப்போ அவர் ரசிகர்கள் மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க இல்லையா? நல்ல படம் நீங்கள் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கு எடுத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி யாரும் அந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது. ரசிகர்கள் சென்ட்ரிக்காக தான் படம் வந்துட்டுருக்கு. பட் இந்த மாதிரி ஒருத்தர் கழுவி ஊற்றுறதுனாலேயே எப்படி படம் ஊற்றிக்கும்னு எனக்கு தெரியல. அப்படி பார்க்க போனால் விஜய் படம் எடுத்துக்காங்க, அது வந்தப்போ கழுவி ஊற்றாதவங்க நிறைய பேர் பார்க்க முடியாது, நிறைய பேர் ஊற்றிருப்பாங்க. அதே மாதிரி ரஜினி படத்தையும் கழுவி ஊற்றுறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா, அதில் இவ்வளோ ஓட்டை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இவ்வளோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் படங்கள் ஓடிட்டு தான் இருக்கு இல்லையா? ஒரு தனிநபர் வந்து இந்த மாதிரி பேசினதுனால எப்படி படம் ஓடாமல் போயிடும்? அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து நிறுத்தணும்? சத்தியமாக எனக்கு புரியல. இப்போது நான் கூட தான் இப்போது உனக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இல்லைங்க, யாரோ 2 பேர் கமெண்ட் போடுறாங்க, அதனால் இந்த வீடியோ ஓடல அப்படின்னு சொன்னால் சரிப்பட்டு வருமா? இல்லை அந்த கமெண்ட் போடுறவங்ககிட்ட போயிட்டு நான் 100 ரூபா கொடுத்து கமெண்ட்லாம் போடாத, 200 ரூபா கொடுக்குறேன், என்னை வாழ்த்தி போடு, உதாரணத்துக்கு சொன்னேன் அப்படின்னா நான் சொல்ல முடியுமா? நல்லா இருந்ததுன்னா பார்க்க போகிறாங்க, நல்லா இல்லைன்னா அவங்களே வந்து ஐயா இவனா அப்படின்ட்டு போயிட போகிறாங்க. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இதில் எதுக்கு வந்து விமர்சனம் பண்ணுகிறவர்கள் அவங்களெல்லாம் போய் தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தெரியல. ரைட், அது அவருடைய கருத்து. அது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து விசாரணையில் தெரிய வரும். உங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் கொடுங்க. இந்த வாட்ஸ்அப் சாட்டு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க கோர்ட்டில். டைரெக்டாகவே நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம். அதை பாருங்கள், இவர் இந்த மாதிரிலாம் மிரட்டியிருக்காரு, அந்த ஆதாரங்களோட நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிட்டு கோர்ட்டில் வந்து ஆமாம் இவர் மிரட்டியிருக்காருன்னு தெரிஞ்சு அவங்க தண்டனை கொடுக்க போகிறாங்க. விசாரணை பண்ணி அவர் ஒரு 10 நாள் உள்ளே வச்சு என்ன சாதிக்க போகிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அவர் பேசியிருந்தார், ஒருத்தர் அவதூறாக பேசுகிறாருன்னு சொன்னால், இப்போ 2 பேர் தனியாக பேசிக்கும் போது சொன்னாங்கன்னா கஷ்டம், விஷயம் இல்லை. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவில் ஒருத்தர் பேசியிருக்காருன்னு சொன்னால் பர்மனன்ட் ரெக்கார்டு. அவர் அதை டெலிட் பண்ணிட்டாலோ இல்லை ப்ரைவேட்டாக போட்டால் கூட அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், கேஸ் போடுறதுக்கு முன்னாடி. இதை பாருங்கள், அவர் பேசிக்கிறாரு அப்படின்னு. அதை வந்து யாரும் இல்லைன்னு போகிறது கிடையாது. பேசியிருக்காரு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன?
அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணி என்ன பண்ண போறீங்க? இதை தாங்க நான் பேசிக்கிறேன். இதுல என்ன இருக்குது? இது தப்புன்னா கோர்ட்டு சொல்லட்டும், நீங்க முடிவு பண்ணாதீங்க. இல்லை ஏன் பேசினேன், எதுக்கு பேசினேன், இதெல்லாம் என்ன கேள்வி? எனக்கு ஏதோ தோணுச்சு நான் பேசினேன், அது தப்புன்னா கோர்ட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு ஏன் பேசினேன், யாருக்காக பேசினேன், காசு வாங்கினு பேசினேன் அப்படின்னா, நீ பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அண்டா குண்டான்னு வச்சிருக்காங்கன்னா அப்போ அதிமுக டபரா டம்ளர் அப்படின்னு அவங்க வச்சிருக்க போறாங்க இல்லையா? இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அப்படிதான் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இது உலகத்துக்கே தெரியும். அப்புறம் இதுல என்ன வந்தது? எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னவோ நீங்க மட்டும் பண்ற மாதிரியோ இல்லை அவங்க மட்டும் பண்ற மாதிரியோ இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? அது அவங்களுக்கு தக்கன சைஸ்ல பாத்திரம் வாங்கி வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதானே. அண்டா குண்டாங்கிறதா இங்க டபரா சார், அவங்களுக்கு அவ்வளவுதான் முடியும். ஆனா ஒண்ணு சொல்லணும், நம்ம கேள்விப்பட்டதுதான், திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து திமுகவில் இருக்கவங்க அதை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதிமுகவில் இருக்கவங்களாம் கபாலம் திமுகவுக்கு போயிடுறாங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் திமுக அப்படின்னு சொன்னா கட்சி உங்களுக்கு பின்னாடி என்னைக்குமே இருக்கும். ஆனா அதிமுக அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவரா டம்ளர் இதெல்லாம் கூட வந்து எலெக்ஷன் நேரத்தில் தான் அவங்க வந்து முன்னே நீங்கள் டவரா டம்ளர் வாங்கினீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க, நமக்கு தேவையில்லை. நம்ம எப்பவுமே பிளாஸ்டிக் கப்பில் குடிச்சு தான் பழக்கம், அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே சார், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிறிஸ்மஸ் திருவிழா இல்லை, அதில் மிகப்பெரிய ஒரு விஷயங்களாக பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கே கொண்டாடுறாரு, அப்புறம் இஸ்லாம் கோயிலுக்கு போகிறாருப்பில் எல்லாமே பண்ணுறாரு, கோயில் பக்கம் எட்டி கூட பார்க்குறது கிடையாது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் கேக் வெட்டுறாரு, அதே மாதிரி ரம்ஜான் வாழ்த்துக்கள் எல்லாமே பண்ணுறாரு, கோயில் பக்கம் சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த சிறுபான்மையர் ஓட்டுக்காக இவங்க 2 பேரும் சண்டை போகிறதுல யார் ஜெயிப்பா? சமத்துவ கிறிஸ்மஸ் விழா. சாரி, நீங்க வெறும் கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லியிருக்காங்க. சாரி, சமத்துவ கிறிஸ்மஸ் விழா. அப்படித்தான் அவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இதுல இப்போ சில பேர் வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பாருங்க, இது கிறிஸ்மஸ் அப்படின்னா அது கிறிஸ்தவர்கள் பண்டிகை, அவங்க கொண்டாடுறாங்க, நீங்க வந்து வாழ்த்து சொல்லுங்க. இப்போ உன் பிறந்த நாள்னா நான் வாழ்த்து சொல்ல போறேன், ஏன் பிறந்த நாள்னா நீ வாழ்த்து சொல்ல போற, ஆனால் நீ சொல்றதே இல்லை, தெரியாது சார். அதான் அப்போ வந்து உன் பிறந்த நாளை நீ கொண்டாடணும், எல்லாரையும் சேர்த்து வச்சு எல்லாரும் கொண்டாடுங்கண்ணா. எப்பா என் பிறந்த நாள் இன்னொரு நாள் வருது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இப்போ சில பேர் அப்படி தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பண்டிகையை கொண்டாடுறாங்க, உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா போங்க, வந்து ஒரு விருந்து கொடுக்க போகிறாங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வாங்க, அவ்வளோதான். அதையே வந்து சமத்துவ விழா, இது கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொங்கல்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லா மதத்தினரையும் சேர்த்து அப்படின்னா இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியலைங்க. அவங்க பண்டிகை அவங்க கொண்டாடுறாங்க, நம்ம வாழ்த்து சொல்லுவோம், அவங்க வந்து பிரியாணி கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம், நாம் ஸ்வீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டோம், இல்லாட்டா இல்லை, அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் ஏன் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடணும்னு சொல்கிறதுலையே எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க பண்டிகை அவங்க கொண்டாட்டம், சந்தோஷமாக கொண்டாடுங்க, நம்மளால முடிஞ்ச வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவ்வளோ தீபாவளி எல்லாருமே கொண்டாடுறோம்ல, கரெக்டு. அதுக்கு தான் நான் திருப்பி சொல்றது, நாம ஒத்துமையா இல்லை. இன்னைக்கு நாம வந்து மெஜாரிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாம என்னைக்காவது அப்படி ஃபீல் பண்ணியிருக்கோமா சொல்லுங்க? நம்ம கிட்ட இந்த ஒத்துமை அப்படின்றதே கிடையாது. அது இல்லாத வரைக்கும் இப்படித்தான் பண்ணுவாங்க. இப்ப சமீபத்தில் கிரீடம் அணிந்து கொண்டு வேலை எடுத்துக்கொண்டெல்லாம் நம்ம பார்த்தோம். எதுக்கு இதெல்லாம்? சனாதன ஒழிப்பு தானே நம்மளுடைய நோக்கம். இதெல்லாம் சனாதன கொள்கையில் வராது சார். அது எலெக்ஷன் நேரத்தில் வந்து நம்ம சிதம்பரம் கோயிலுக்கு போவோம், நெத்தியில் 3 பட்டை 90 போட்டுப்போம், அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்து கோயில்கள் என்றால் என்ன மாதிரி பொம்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புத்த விகாரை இடித்து விட்டு தான் வந்து இந்து கோயில்களை கட்டினார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் எதுக்கு அந்த கோயில் ஆபாசமான பொம்மைகளா ஏதோ சொன்னாரு, அப்புறம் எதுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு 90 பூசிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நாம முட்டாளா இருக்க வரைக்கும் இப்படி தான் தலையில் மிளகா அரைச்சிட்டு இருப்பாங்க. நாம வந்து முழிச்சுக்கணும். என்னங்க இது, நீங்கள் அந்த பக்கம் அந்த மாதிரி சொல்கிறீங்க, தென்னை மரத்தில் ஒரு குத்து குத்துறீங்க, பனை மரத்தில் ஒரு குத்து குத்துறீங்க, எதில் தான் நீங்கள் குத்துக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம அது கேட்கறது கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் விட சோத்தை விட முக்கியம் ஜாதி தான். அதை தானே நம்ம பிடிச்சி தொங்கி நிற்கிறோம். நான் இன்றைக்கி தான் கேட்டேன், இது பாருங்க, ஆரியர்கள் கொண்டு வந்த சமஸ்கிருதம் வழக்கொழிந்த மொழி, அதை ஏன் வந்து தூக்கி பிடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு, இந்த ஆரியர்கள் தானே ஜாதியை கொண்டு வந்ததா சொல்கிறீங்க, அதை மட்டும் ஏன் வச்சு நிற்கிறீங்க? அதையும் தூக்கி போட வேண்டி தானே. இப்போ உனக்கு எனக்கும் சண்டை அப்படின்னு வச்சுக்கேன், அப்போ நான் ஏதாவது உங்ககிட்ட கொடுத்தனா வாஞ்சாமா எனக்கு வேணாம் தூக்கி போட்டுருவேன். அதில் ஒன்றை மட்டும் வச்சுன்னு ஒன்றை மட்டும் தூக்கி போட்டியானா நான் என்ன கேட்பேன்? அதை மட்டும் தூக்கி போட்ட இது மட்டும் வேணுமா கேட்பனா மாட்டேனா?
அந்த மாதிரி ஆரியர்கள் வந்து உங்களை அடிமைப்படுத்தினார்கள், இது மாதிரி மூடப்பழக்க வழக்கங்களை திணித்தார்கள்னு சொன்னால், அப்போ அவங்க கொண்டு வந்த சமஸ்கிருதத்தோடு சேர்த்து அவங்க கொண்டு வந்த ஜாதியும் தூக்கி போடுங்க. ஏன் அதை மட்டும் வச்சு நிற்கிறீங்க? இந்த கேள்வியை நாம் என்னைக்கு கேட்குறோமோ அன்னைக்கு தான் நாம் உருப்பிடுவோம். அது கேட்காத வரைக்கும் இப்படி தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் விஷயத்தில் ஏன் கருத்து சொல்லலை அப்படின்றதுக்கு இத்தனை நாள் கழிச்சு இப்போ கருத்து சொல்கிறாங்க. என்னென்ன மாமுட்டு கொடுக்குறாங்க. அப்போவும் அவர் ஒன்றும் வாய் திறந்து சொல்லலை. இது வந்து இவங்க போடுற நாடகம், திமுக வந்து இதை அரசியலாக்கி விட்டது, ஆதாயத்துக்காக இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எதுக்காக வாயை மூடிட்டு இருக்கீங்க? திமுக அரசியலுக்காக பண்ணாங்க அப்படின்னா நீங்களும் அரசியலுக்காகத்தான் சும்மா இருக்கீங்க, பண்ணாமல் இருக்கீங்க. அதை சொல்லிட்டு போங்க. என்னவோ நீங்கள் மட்டும் அப்படியே வானத்திலேருந்து வந்து பூச்சோம் நாங்கள்லாம். இதில் வேற பேட்டிக்கு பேட்டி முட்டு குத்து நிற்கிறாங்க பாருங்க. அவர் வந்து அவருடைய ஒரு பெரிய கேரியர் உச்சம், அதை விட்டுட்டு வந்துக்கிறாருங்க அப்படின்னு. அப்போ வந்து இப்போ இவர் அண்ணன் செங்கோட்டையன் சொன்னார்னு நினைக்கிறேன், 500 கோடி அதை விட்டுட்டு வந்தார்னு. தப்பி தவிர இன்கம் டேக்ஸ் காரங்க காதுல போயிட்டு, என்னங்க உங்க கட்சியில வந்தவர் சொல்றாரு 500 கோடி வருமானம் வாங்குறீங்களா நீங்க வருஷத்துக்கு, என்ன நீங்க எவ்வளவுதான் காமிக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றாரு? அவர் பொய் சொல்றாரு. நீ ஏன்டா பொய் சொல்ற அப்படின்னு சூரி மாதிரியா கேட்க முடியும் நம்ம. அடுத்தது சரி, அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கேரியர் சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா அவரை சிஎம் ஆக்கணும் அப்படின்னா நாளைக்கே நான் சுந்தர் பிச்சையை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்றேங்க. அவரை சிஎம் ஆக்குறீங்களா? அது என்னங்கய்யா, சினிமாலேருந்து ஒருத்தர் வந்தா மட்டும் வந்து அவருக்கு உடனே சிஎம் போஸ்ட் குத்துணும் கூகுள் சுந்தர் பிச்சை. அவர் வந்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? இப்ப நாளை நான் இறக்குறேன் சுந்தர் பிச்சையை, என்ன சொல்றீங்க? சத்யா நாடல்லாவை இறக்குறேன். தெலுங்கர்லாம் சொல்லாதீங்க, இது வந்து திராவிடம், அதெல்லாம் பேசக்கூடாது. திராவிட பூமி தானே ஆந்திராவும், அங்கேருந்து போனவர் தானே சத்யா நாடல்லா. சரி, இப்படி வச்சுக்கலாம். சுந்தர் பிச்சை வெர்சஸ் சத்யா நாடல்லா, 2 பேரையும் 2 கட்சி ஆரம்பிச்சு நான் இறக்குறேங்க. நீங்க யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க, வேற யாருக்கும் போடக்கூடாது. ஏன்னா அவங்களும் வந்து ஒருத்தர் மைக்ரோசாஃப்ட்ல உச்சத்துல இருக்காரு, ஒருத்தர் கூகுள்ல உச்சத்துல இருக்காரு. இன்னைக்கு 2 தான் உச்சத்துல இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இல்ல NVIDIA சீஃபை கொண்டு வந்து இறக்கவா? அவர் உடனே ஃபாரினர்னு சொல்லுவீங்க. ஏன் ஃபாரின்ல இருந்து வந்தவங்களுக்குலாம் இங்க ஓட்டு போட மாட்டீங்களா? நீங்க போடுறோம்ல, அப்புறம் என்ன? அதனால பண்ணிட்டு போங்க. 3 பேர் மும்முனை போட்டி வச்சுக்கலாமா? மற்ற கட்சிகள்லாம் யாரும் ஓட்டு போடக்கூடாது. இன்னைக்கு வந்து முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் கேரியரை விட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க, நேரா அந்த 3 பேர்ல யார் பிடிச்சிருக்கோ அவங்களாண்ட போயிருங்க. தமிழரா, தெலுங்கரா, இல்ல வந்து வெள்ளக்காரங்களா, 3 பேர்ல யார் பிடிச்சிருக்கோ அங்க போயிருங்க நீங்க. அப்ப நான் ஒத்துப்பேன், கரெக்ட், இவர் சொன்ன கருத்து ஓகே அப்படின்னு. என்ன நான் கேட்குறேன், இப்போ கேரியர் உச்சத்தை விட்டு வந்துட்டாருன்னா இப்போ என்ன, வந்த உடனே ஒரு நாளைக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அந்த சம்பளம் வந்தாதான் வீட்டில் சோறு போகுமா? எத்தனை கோடி சேர்த்து வச்சுக்கிறார், கணக்கில் காமிச்சது எத்தனை, காமிக்காது எத்தனை. அவரு சொன்னது தான். இந்த படத்தில் வந்த வருமானத்தை கணக்கு காமிக்கல அப்படின் போது நீங்கள் 2 வருஷம் கழிச்சு பெனால்ட்டி போட்டிங்கன்னு கோர்ட்டுக்கு போய்க்கிறார். ஸோ காமிக்காதது எத்தனை அப்படின்றதும் ஒரு கேள்வி வருது. பிடிச்சது அது புலியை பிடிச்சாங்க, சுறாவை பிடிச்சாங்களா, எலியை பிடிச்சாங்களா, அதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி நிறைய கேள்வி வரதானே செய்யும். இப்போ இதில் யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னா இது நல்லாவே தெரியுது, திமுக இஸ் ஃபெயிலிங். இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் வந்து மைனாரிட்டி ஓட்டுகளை தக்க வைத்துக் கொள்வோம் அப்படின்னு விஜயை தாக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நடக்காது. எந்த அளவுக்கு இவங்க வந்து விஜயை டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு விஜயோடைய வாக்குகள் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஜெயிக்கிற அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் இந்த திமுகலேருந்து ஓட்டை போட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு. அதுதான் நடக்க போகுது. இவங்க அதை விட்டுட்டு பாஜக பக்கம் தே ஷுட் ட்ரெயின் தர் கன்ஸ். அதிமுக கூட இல்லை, ஒன்லி பாஜக. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவேகா பாஜக அவங்க தான் பி டீம் ஏ டீம், இப்படியே தாவேகா ஒரு பாஜகவோட ஒரு கட்சியை சேர்த்து விட்டுட்டோம்னா அது நிற்காதுன்னு நினைக்கிறாங்க. தாவேகாவும் பாஜகவும் ஒன்றுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விஜயோடைய சப்போர்ட் பேஸை உங்களால் குறைக்க முடியாது, தலைகிழ நின்றாலும் முடியாது. ஏன்னா அவங்க இந்தியா பக்கம் வரப்போகிறது கிடையாது. சமீபத்தில் கூட யாரோ ஒருத்தர் பேசியிருந்தாங்க, தனியானந்து ஜெயிக்க முடியாதவர் இங்கே வரணும் அப்படின்னு. ஏங்க அவங்க வந்து வானான்னு உதறி தள்ளிட்டு போன பிறகு நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டு வேலைக்கு ஆகாது. பட் அவர் அந்த பக்கம் போக போகிறது கிடையாது. ஏன்னா இவங்களா வந்து சொல்லிட்டு அந்த பத்திரிகையில் சொல்லிவிட்டார்கள், இந்த மீடியாவில் சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்லாம் ஒரு பில்டப் குத்துனுக்கிறாங்க. அது ஒரு பெரிய பபுள். பட் அந்த பபுளில் சேர்ந்து உடைய போது திமுகவும் தான். நீங்கள் ஏன்னா விஜயோடைய சப்போர்ட் பேஸுக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து பாஜகவுடன் போக மாட்டார். அண்டு பாஜகவுடைய பி டீம் அவர் இல்லைன்றதை அவங்க உறுதியாக நம்புறாங்க. அப்படி இருக்குச்சே அவர் பாஜக ஹெல்ப் பண்ணார் இப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா திமுக வில் லூஸ் இட்ஸ் கிரெடிபிலிட்டி. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க அதை புரிஞ்சுக்கிறதா தெரியல. இவங்களை வந்து பாஜகவோட நம்ம ஓட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஓட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது.
ஒருவேளை நிஜமாவே தாவேகா என்டிஏல போய் சேர்ந்து அது ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் திமுக அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆஸ் லாங் அஸ் டிவிகே வந்து தனியாக கண்டெஸ்ட் பண்ணும்போது உங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. பாஜக பி டீம்னு ஓட்டுற ஸ்டிக்கர் அதில் ஒட்டாது, பிச்சுக்கின்னு வந்துடும். அதை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி, அடுத்ததான் இப்போ 2-3 வீடியோ நம்மளால் பார்க்க முடியுது ட்விட்டர்லையும் சரி எல்லா பக்கமும். கிறிஸ்மஸ் விழா கொண்டாடும் போது கூட வந்து இந்த ஹிந்து அமைப்பினர்லாம் போய் அந்த கிறிஸ்மஸ் பொம்மையில் உடைக்கிறது எதுக்கு சார் அந்த அளவுக்கு வெறுப்பு? மைனாரிட்டினா ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்காங்க அவங்க? அதாவதுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக தெரிஞ்சுட்டு தான் பேசணும். அப்படி பார்க்க போனீங்கன்னா டிஒய்எஃப்ஐ அமைப்பினர் அவங்க வந்து இன்னொரு தரப்பு இது பண்ணது தாக்கினார்கள் அப்படின்னு ஒரு வீடியோ சுத்த விட்டுருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியாது. இவங்க பக்கம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க பக்கம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. உண்மை காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்காம வெறும் வீடியோவை பார்த்து இது பண்ண முடியும். இன்றைக்கி அந்த ஏஐ வீடியோ அப்படின்றதும் நிறைய இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றது தெரியாது. ஊபியில் இந்த மாதிரி தான் வந்து ஒரு 2019 அந்த தேர்தலும் போது அதுக்கு அடுத்தது யூபி தேர்தலும் போது சரியான ஞாபகம் இல்லை. அதில் வந்து ஒரு பெண் காவல்துறையினர்லாம் நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த உடைகளை எல்லாம் கிழித்து கொண்டு ஏதோ ஓடுற மாதிரி ஏதோ சம்திங் போட்டு பார்த்தீங்களா ஊபியில் காட்டாட்சி நடக்கின்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மை தெரிகின்றது, இல்லைங்க இவங்க தான் வந்து சீன் கிரியேட் பண்ணி நம்ம அந்த வடிவேலு ரைடுக்கு போவார் அப்போ அந்த ஒரு பெண்மணி அப்படின்ற மாதிரி ஒரு சீன் பார்த்தோம். அந்த மாதிரின்னு சொல்லலை, பட் இங்கே வந்து அவங்க தான் வந்து விக்டிம் கிடையாது, அவங்க தான் பெர்பெட்ரேட்டர் அப்படின்னு காவல்துறை மேலே எந்த இதுவும் கிடையாது. நடந்த சம்பவத்தை இவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உண்மை பின்னாடி தெரிய வந்ததுங்க. ஸோ என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியாமல் அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஏன் இவ்வளவு வெறி அப்படின்னா முதல்ல நடந்தது என்னன்னு விசாரணை வரட்டும், அதுக்கப்புறம் தானே சொல்ல முடியும். எடுத்த உடனே இது பாருங்க, அதான் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மௌத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோலாம் நான் கருத்து சொல்ல மாட்டேன். எங்கேயோ சோஷியல் மீடியாவில் வந்த ஒரு இதை இது பண்ணிட்டு பார்த்தீங்களா பிஜேபியோட லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்அட்வர்டன்ட் ஓவர் சைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன மினிஸ்டரா? நம்ம சாதாரண ஆம் ஆத்மி மாங்காய் மனிதன், ரைட்டா? அதனால் உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நியூஸ் இல்லை, நான் கொடுக்கறது வியூஸ் மட்டும்தான். அந்த வியூஸ்ன்றது அது அத்தன்டிக் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அது இல்லாமல் யாரோ சுத்த விட்டுக்கிறாங்கன்றதை பற்றி சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. இப்போது இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்கீமில் இவங்க வந்து ஏதோ எஸ்பிஐயா அதில் வந்து போட்டித் தேர்வில் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒருத்தவங்க போட்டாங்க. உடனே இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க, அவங்க வேற ஏதோ ஒரு இதில் சேர்ந்தாங்க. கடைசியில் அந்த வந்து மெயினாக அது முடித்த பிறகு தான் அவங்களுக்கு அதில் இடம் கிடச்சதுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. இப்போ இதில் எது உண்மைன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து நான் வந்து இவரை எதிர்க்கிறேன், அவங்க அது மாதிரி பண்ணிட்டாங்க அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா இன்னொரு வீடியோ வருது, ஐயோ இல்லவே இல்லைங்க நான் சொல்லவே இல்லைங்க திருச்சி போட்டாங்கன்னு. இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்திலே வந்து யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இது அப்படி இல்லை இது அப்படி இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு லெட்டரை போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அப்படி சொல்லலை இவங்க போட்டாங்க அப்படின்றாரு. அப்போ அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல. அப்போ எது உண்மை எது பொய்ன்னு தெரிய வேணாமா? ஸோ இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். விசாரணை நடக்கும். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. கோர்ட் இருக்குது, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் நடக்கின்ற இப்போ முதலமைச்சர் அவரை தான் கேட்டார், அந்த பங்களாதேஷில் எரித்து கொல்லப்பட்டவர் தலித் இளைஞர், அவரை எரித்து கொண்டு இருக்காங்க. காசால எங்கேயோ நடந்தது, அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்காக நீங்கள்லாம் ஊர்வலம் போனீங்களே, இதுக்காக ஏன் யாரும் வாங்கி திறக்கலன்னு கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அப்போ இதுக்கு மட்டும் கற்றுதான் அந்த பள்ளி அப்படின்னு தான் நான் கேட்பேன். சார் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது இப்போ திடீர்னு ரீசெண்டாக நியூஸ்லாம் பார்க்க முடியுது, பாஜகவுக்கு வெறும் 23 சீட் தான் வந்து அதிமுக வந்து கொடுக்குறதா வந்து போட்டிருக்காங்களே சார். கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் பார்த்தா ஒரு 50க்கு மேலே கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 23 தான் கொடுப்பாங்களா சார் அப்படின்னு யார் போட்டது? நான் சொல்லவா? சரி நான் சொல்லவா? பிஜேபிக்கு வந்து 125 சீட்டு. சரி நீங்கள் சொல்கிறது இல்லை சார், நியூஸ் சேனல் சொல்லும்போது எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் நியூஸ் சேனலில் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இதே ஒரு நியூஸ் சேனலில் உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த இளைஞரை வந்து வேற ஏதோ அது ஜாதி கண்ணோட்டத்திலேயே ஏதோ இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போய் கடைசியில் பார்த்தா அவர் வந்து ட்ரெயினில் ஆக்சிடென்ட்டில் ஆயிருந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹி வாஸ் அ ஸ்டாக்கர். அதுக்கப்புறம் அந்த ஒரு இளம் பெண் கல்லூரி மாணவியோ அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது தெரியும்ல, அதுக்கப்புறம் ஒரு வருத்தம் மட்டும் தெரிவித்தார் அவர். ஸோ இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கெல்லாம் அடித்து விடுறதுக்கு நான் ஆள் கிடையாது விக்ரம்.
அதனால தான் சொன்னேன் 125ன்னு வச்சுக்கோங்க. சரி 1 2 3 5 8 நல்ல நம்பர் இல்லைன்னு சொன்னால் 126ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர் ராசியோ அது உங்கள் ஃபேன்சியாக இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இன்னி வரைக்கும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகலை. ஆனால் ஆளாளுக்கு சொல்லலாம். சொல்லிட்டு ஆமாங்க அன்றைக்கி சொன்னங்க, அதுக்கப்புறம் இது மாதிரி போச்சுங்க, அதனால இப்படி குறைஞ்சி போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சர்வே மாதிரி தான் இதெல்லாம். இது வந்து 23ன்னு சொல்லுவாங்க சில பேர், இல்லை வந்து 13ன்னு சொல்லுவாங்க, இல்லை இவங்களுக்கு 23ன்னு வாங்க, பாமகவுக்கு 23ன்னு சொன்னாங்க. எந்த பாமகவுக்கு? கரெக்டு சார், நீங்கள் சொல்கிறது ஓகே தான். ஒரு நியூஸ் ஏஜென்சின்னா ஆத்தென்டிகேஷன் நியூஸ் இல்லாமல் எப்படி சார் சாதாரணமாக ஃப்ளாஷ் பண்ணிடுறாங்க அவங்க? எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள்? இல்லை சார், ஒரு கரெக்டசின்னு ஒன்று வேண்டாமா? தகவல்கள் கூறுகின்றன, அவ்வளோதானே. அதானே எனக்கு வந்த தகவல் இந்த மாதிரி சொல்லுது. அந்த தகவல் உண்மையாக பொய்யானா இன்னைக்கு யாரும் பார்க்கறது கிடையாது. பிரேக்கிங் நியூஸ், அதாவது நியூஸை உடைக்கிறோம் நாம். புரியுதுங்களா? அதான் சோ அவர்கள் ரொம்ப அருமையாக ஒன்று சொல்வார். ஒரு செய்தி பத்திரிகை அப்படின்னா, ஏன்னா அவருடைய மேட்டரில் இந்த மாதிரி ஒரு பத்திரிகை செய்தி போட்டிருந்தாங்க. அப்போ அவர் மறுப்பு தெரிவித்து எழுதியிருந்தார். அதுக்கு வந்து அந்த பத்திரிகையில் என்ன பதில் சொல்லியிருந்தாங்க, அது பாருங்கள் இது எங்களுக்கு வந்த தகவல், அதை நாங்கள் போட்டோம், அது தவறுன்னு நினச்சிருந்தா நீங்கள் மறுப்பு கடிதம் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் அதையும் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், செய்தி பத்திரிகைனா என்ன தெரியுமா? செய்தி அப்படின்னா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இல்லாமல் யாரோ அங்கே பேசினாங்க இங்கே பேசினாங்க அப்படின்னு போடுறதுக்கெல்லாம் அது வந்து ஒரு செய்தி பத்திரிகை கிடையாதுன்னு சொன்னார். அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது. பட் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சோஷியல் மீடியாவோட கம்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் ஐபால்ஸ், ஃபார் வியூஸ். சரியா? அந்த கிரெடிபிலிட்டி போயிருன்றதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. இன்றைக்கே பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம அடித்து விட்டோன்னா நீங்கள் போடுங்க பாஜகவுக்கு 75 சீட்டுன்னு போடுங்க, அப்படியே வியூஸ் வரும். பட் அந்த மாதிரி நாள் கிடையாது. ரைட்டுங்களா? ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி நியூஸ் இருக்கா? இது என்டர்டெயின்மெண்ட் ஆகிப்போச்சு. இன்ஃபோடெயின்மெண்ட்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இன்ஃபர்மேஷனை என்டர்டெய்னிங்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் வரத்தான் செய்யும். ஆர் மேபி அவங்களுக்கு யாராவது தகவல் சொல்லியிருக்கலாம். அந்த தகவல் வந்து சொன்னது நிஜமா பொய்யா அப்படின்றதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்றைக்கி டைம் கிடையாது. புரியுதா? வேற எதனா நாம முதல்ல கொடுத்தானோ அப்படின்றதுக்கு இப்போ சொல்லக்கூடாது. இப்போ யாராவது தலைவர் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னால் அப்படியே பொழுதன்னைக்கும் கேமராவோட இருக்காங்க. எதுக்காக? அவங்க குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்ல போகிறாங்க. அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு வாட்ஸ்அப்பே வந்துட போகுது. இது மாதிரி வந்து தலைவர் கொடுத்தார், தலைவி வாரவர் குணமடைந்து விட்டார், அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறார் அப்படின்னு போகிறாங்க. நீங்கள் வந்து நியூஸ் போடுங்க. எதுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் அங்கேயே வாசல்லையே உட்காந்து நிற்கிறீங்க? இதில் என்ன நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க? அப்போது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் நாங்கள் முன்னாடி சொன்னோம். நீங்கள் எவ்வளோ முன்னாடி சொன்னாலுமே எனக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ தான் நான் டிவி ஆன் பண்ண போகிறேன். அந்த நேரத்தில் சீரியல் ஓடாமல் இருக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் போகுது அன்றைக்கி டிவி முன்னாடியே உட்காந்தீங்க, ஒரு வேலையை செய்யப்பா பை எடுத்துகிட்டு போயிட்டு ரேஷனில் சக்கரை கொடுக்குறாங்களா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஊட்டமாக சொல்லாமல் இருக்கணும். இவ்வளோ கன்ஸ்டன்சியும் தாண்டி அந்த நேரத்தில் யாராவது ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சார், உங்களுடைய சிவில் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு யாரும் சொல்லாமல் இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி தான் வந்து நான் அந்த டிவியில் அந்த நியூஸையே பார்க்க போகிறேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் நீங்கள் முன்னாடி கொடுக்குறதுனால எனக்கு ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. அதை தெரியும். எனக்கு முக்கியமான விஷயம் என்ன, இன்னைக்கு ஸ்கூல் உண்டா காலேஜ் லீவா, இதாங்க முக்கியமான விஷயம். அதுதான் வந்து உடனே தெரியணும். ஏன்னா நான் பாட்டுக்கு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் நியூஸை பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதனால தான் மழை பெய்கிற நாள்லாம் வந்து நியூஸ் மட்டுமே ஓடிட்டு இருக்கும் இல்லை. மற்றபடி புயல் எங்கே வருது அது பாட்டுக்கு வந்து தான் இருக்க போகுது. அது வரது தெரிஞ்சுன்னு தெரியாமல் நாம் என்ன பண்ண போகிறோம், மொட்டை மாடிக்க போய் உட்கார போகிறோம், தலைன்னு இருக்கிற வரைக்கும் பேன் இருக்க தான் செய்யும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி மழை காலம்னா மழை வந்து தான் தீரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏழை எளிய மக்கள் வேணால் பாதுகாப்பான இடங்களுக்கு போகலாம். இன்றைக்கி அந்த மாதிரியும் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு ஸ்கூல் லீவான்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமே தவிர மற்றபடி இதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. பிரேக்கிங் நியூஸ் நாங்கள் முந்தி தரணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபைனலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கையில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க, பார்க்குறீங்களா, அதை மட்டும்தான் நான் நம்புவேன். ஆர் அதுக்கு முன்னாடி இவ்வளோ கேட்கலாம், இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ கண்டெஸ்ட் பண்ணாதான் இப்படி வரலாம், இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லலாமே தவிர இவங்க இவ்வளோ கொடுக்க போகிறாங்க, இவ்வளோ கேட்க போகிறாங்க, அவ்வளோ கேட்டுட்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் போன நேரத்தில் இலைபால் மிக்க நன்றி சார். நன்றி வைக்கிறோம்.